கோச் வெயிட் லாஸ் பண்றப்ப டயட்டுக்கு நிறைய செலவு வந்து ஆகுது. அந்த செலவு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ற மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு இந்த வீடியோ பாக்குற நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 2 விஷயம் வந்து நான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண நினைச்சா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மீலை வந்து பிஃபோராவே நீங்க வந்து என்னன்னா பிளான் பண்ணுங்க. பிஃபோரா பிளான் பண்ணீங்கன்னா உங்களோட பட்ஜெட் வந்து கம்மியா தான் இருக்கும். இதுவே அந்த பிளானிங் வந்து இல்லவே இல்லை அப்படின்னா உங்களோட பட்ஜெட் வந்து எகிரிடும். எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு பர்சன் அவங்களோட டயட்ல வந்து டெய்லி பேசிஸ்ல நான்வெஜ் வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி அந்த நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல குக் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் வந்து இருக்கும். இதுவே அவங்க அந்த மாதிரி பிளானே வந்து பண்ணவே இல்லை, அர்ஜென்ட்டா அப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எப்படி வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலுக்கு தான் வந்து போவாங்க. அப்படி ஹோட்டலுக்கு போகும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து அந்த ஃபுட் வந்து சமைச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பிரைஸும் வந்து ரொம்பவே அதிகமா வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு மீலையுமே வந்து நீங்க என்ன சாப்பிட போறீங்க அப்படின்றத பிஃபோராவே வந்து நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பட்ஜெட் குள்ள வந்து உங்களால உங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். செகண்ட், உங்களோட டயட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு வந்து எதனா நீங்க வந்து வாங்குறீங்கன்னா மேக்சிமம் அதை பல்கா வாங்குற மாதிரி வந்து பாருங்க. சும்மா ரீட்டெயிலா கொஞ்சம் 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 நீங்க வந்து வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய காசு தான் வந்து கொடுப்பீங்க. பல்கா வாங்கும் போது எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விட